அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் த்ரெட்டு வந்து 6x6 எடுத்திருக்கேன். ஒரு திலகம் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிட்டு அது நடுவில் இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் பேர் வந்து லவங்கா. ஸோ இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மெத்தட் தான். ஸோ அந்த ஷார்ப்னஸில் கொண்டு வந்துட்டு நீடில் உள்ள இழுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஊசி எங்கே எடுத்துருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து ஒரு சுற்றி பக்கத்தில் கரெக்டாக நம்ம எதில் வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே போட்டுட்டு வருவோம். அதே மாதிரி த்ரெட்டை நம்ம எங்கே எடுத்தோமோ அது பக்கத்தில் எடுத்து இந்த சைடு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட தெரிலன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் 3 மெத்தடுமே சொல்லி கொடுத்துருக்கோம் டீட்டெயிலாக. மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நம்ம எங்கே த்ரெட் எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப தள்ளி எடுத்தால் கூடயும் அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் ஏற்கனவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஒரு சுற்று சுற்றலாம், 2 சுற்று சுற்றலாம். நீடில் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது வந்து பாதியிலேருந்து கீழேருந்து நீடில் எடுத்து போட்டோம். ஸோ லெஃப்ட் சைட் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறீங்கன்னா லைட்டாக லெஃப்ட் சைட்லேருந்து போடுங்க. ரைட் சைட் போட போகிறீங்கன்னா ரைட் சைட்லேருந்து போடுங்க. நேராக போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் திலகம் ஷேப்பும் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ நடுவில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதில் வந்து பீட் ஒர்க்கு, ஜர்தோசி, ஸ்டோன் செயின் எது வேணால் வச்சு அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எடுத்த இடத்துல இருந்தே கீழே எடுத்துகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து பத்தாது, ஷேப்பை தாண்டி கீழே போயிடும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தாலே புரியும். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நாட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்ததும் எப்பயும் போல் நார்மலாக நீடில் உள்ள விட்டுக்கலாம், ஒரு சுற்று சுற்றாமல். மறுபடியும் கீழேருந்து நீடில் எடுத்து அப்படியே உள்ள நீடில் உள்ள விட்டுக்கலாம். அப்படியே கீழே ஒரு நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டி காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2x2 த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே அந்த ஊசியிலையே ஜர்தோசியை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு கரெக்டாக அது கீழே வச்சு நீடில் உள்ளே இழுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படியே விட்டாலுமே அது அழகாக தான் இருக்கும். கீழே நாட் போட்டு ஃபேப்ரிக்கில் ஒட்டிக்கலாம். இல்லை ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ த்ரெட் எடுத்து நடுவில் இந்த சைடு நீடில் உள்ள விட்டு அப்படியே அந்த ஜர்தோசிக்கு ஒரு லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டியாக லவங்கா ஸ்டிச் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாட் போடுறதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் கீழேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு எக்ஸஸை கீழே உருவுனிங்கன்னா அது வந்துடும் அந்த த்ரெட்டு.
ஏன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது நாட் போடும்போது. ஸோ அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்துக்கலாம். அதே மாதிரி திருப்பி கீழேருந்து நீடில் எடுத்து அப்படியே திரும்பி நீடில் உள்ளே விட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு நாட் போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே லவங்கால நம்ம ஜமிக்கி வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நடுவில் இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு ஜமிக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ கரெக்டாக நம்ம எங்கே வந்து நீடில் உள்ளே விட போகிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த ஜமிக்கியை கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து நீடில் விடுங்க. முக்கியமானது இதில் வந்து சிக்கு மட்டும் விழுந்துடக்கூடாது. சிக்கு விழுந்துச்சுன்னா ஒரு நூல் மட்டும் தூக்கிட்டு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் நம்ம அதில் வந்து நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் அப்படியே ஒரு ஜமிக்கியை வச்சு நம்ம போடுறோம். ஆரி வேர்ல்ட் ரோஸ் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கிளாஸஸுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். நாங்கள் 7 கிளாஸை வச்சு மட்டுமே எப்படி ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலான கிளாஸ் போட்டிருக்கோம். நீங்கள் 7 கிளாஸை போய் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், நீங்களும் ஈஸியாக சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குற ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாஸஸ் பற்றின டவுட் இருந்தாலோ இல்லை நாங்கள் சொல்லி கொடுக்குறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுத்த வச்சு ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 2mm பீட் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 4mm பீட் போட்டுக்கோங்க. அடுத்து 2mm பீட் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செயின் ஸ்டோன் இருந்துச்சுன்னா செயின் ஸ்டோன் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி லவங்கா வந்து வரிசையாக 1 இன்ச் கேப் விட்டு அப்படியே லைனாக நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி லவங்கா கொடுத்தா கூடமே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்களே ஓனாக க்ரியேட்டிவாக கூட யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் அதை பற்றின கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். இது வந்து நார்மல் நீடில் போடுறதுனால நீங்கள் ஈஸியாகவே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஆரி நீடில் வச்சு சில்க் த்ரெட்டில் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில்னால ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதே மெத்தட் தான் ஜர்தோசி எடுத்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் கேப் இல்லை, நம்ம வந்து கீழேருந்து வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்தவரையும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், சிக்கு மட்டும் விழுகாமல் நீங்கள் போடணும். ஏன்னா நம்ம நடுவில் சிக்கு விழுந்துருச்சுன்னா நம்ம
பிடிச்சி டைட்டாக இழுப்போம், அந்த சிக்கெலாம் வந்து டைட்டாக ஆயிரும், அப்புறம் லூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக தான் போடுவோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே தனித்தனியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரு 10 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிங் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 10-20 தடவை கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்து இந்த மெத்தட்லாம் போடும்போது. ஸோ கீழே வந்து எப்பயும் போல் நாட் போட்டுட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. இந்த ஸ்டிச் பார்க்கும் போதே அழகாக இருக்குது. இதெல்லாம் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து ஒரு ஃப்ளவர் மெத்தடில் போட்டு பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கீழேருந்து நீடியில் எடுத்துட்டு ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து லாங்காக தான் வச்சோம். இப்போ வந்து அது பக்கத்துலேயே வச்சு அந்த ஜமிக்குள்ளே நீடில் உள்ளே விட்டுறலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஜமிக்கி மெத்தடில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்க்க. அதே மெத்தட் தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம வந்து அதை வந்து லாங்காக வச்சுருந்தோம், கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். இது வந்து அப்படியே பக்கத்தில் நம்ம எங்கே த்ரெட் எடுத்துருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இந்த நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் ஒன்று வச்சாலும் அழகாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.